நடுப்புற முன்னாடி இருக்க வண்டிக்கும் பின்னாடி இருக்க வண்டிக்கும் இது வரைக்கும் தகவல் தெரியல. அவங்களோட கனெக்ஷன் இப்போ கட் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே கரண்ட் இல்லை. எல்லா ஃபேமிலி இப்போ எப்படி இருக்கோ அதே நிலமா தான் இப்போ நாங்களும் இருக்கோம். இருந்தாலும் இப்போ எங்களுக்கே எந்த அப்டேட்டும் இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணனை பற்றின தகவல் இப்போ எல்லாம் அதே கவலை கடத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நான் சூப்பர் யாத்ரா ட்ராவல்ஸ் வந்து என் பெரியப்பா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு 60 வருஷமாக நடக்கிற ஒரு நிறுவனம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கைலாஷ் புனித யாத்திரைக்கு வந்து நம்மள்டேருந்து ஒரு 57 பேர் போனாங்க. அதாவது 23ஆம் தேதி நைட்டு 11:45க்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு, சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து காட்மண்டு, டெல்லியிலேருந்து காலையில் ஃப்ளைட்டில் காட்மண்டு போனாங்க. காட்மண்டு போய் அங்கே தங்கிட்டு இன்றைக்கி 26ஆம் தேதி விடிய காலில் காட்மண்டுலேருந்து அந்த கைலாஷ் யாத்திரைக்காக வண்டியில் புறப்பட்டுருந்தாங்க. வண்டியில் போகிற வழியில் காலையில் சுமார் 8:30-9 மணி போல் ஒரு வெடி விபத்து சத்தம் கேட்டிருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவு ஏற்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 57 பேர் வந்து 3 வண்டியில் போயிருக்காங்க. நடுப்புற முன்னாடி இருக்க வண்டிக்கும் பின்னாடி இருக்க வண்டிக்கும் இது வரைக்கும் தகவல் தெரியல. முன்னாடி இருக்க வண்டியில் தான் அண்ணனும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க தகவல் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. நடுவில் இருக்க வண்டிக்கு வந்துட்டு அந்த கரை ஒதுங்கினால அதில் இருக்க 20 பேர் வந்து இப்போ பாதுகாப்பாக இருக்காங்க. பாதுகாப்பாக இராணுவ கட்டுப்பாட்டில் பாதுகாப்பாக இருக்காங்க. நம்ம இப்போ ஹெலிகாப்டர் மூலியமாக அங்கே தேடு பணியில் ஈடுபட்டாங்க. சாயந்தரம் தேடு பணியில் ஈடுபட்டதில் வந்துட்டு அந்த 20 பேர்த்துக்கு மட்டும் சாப்பாடு மற்ற உதவிகள் பண்ணியிருக்காங்க. பாக்கி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்க முடியாத காரணத்தினாலும் சேராக இருக்கிறதுனாலையும் ரோடு வைஸ் இப்போ போக முடியல. ஏன்னா இடுப்பு மேலே சேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோடு வைஸ் இப்போ நம்மளால் போக முடியல. அதுமாதிரி வெள்ளம் ஒன்றும் வடியல. அந்த ஒரு காரணத்தினால நம்மளால் தரையிறங்க முடியாத காரணத்தினாலும் தேடு பணியை வந்து காலையில் மாற்றி வச்சுருக்காங்க. காலையில் தேடு பணியை மாற்றி வச்சுட்டு ரோடு வைஸாகவும் சாப்டர் மூலியமாகவும் தேடுறேன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் தேடு பணியில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன விவரங்கள் எதுன்னு தெரியும். என் அண்ணன் வந்து இவங்க இந்த 57 பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க. என் அண்ணன் பேர் வந்து சையத் உமர் ஃபாரூக். அவங்கள பற்றின நிலவரமும் இப்போ வரைக்கும் தெரில என்னான்னு. இல்லை, அவங்களோட தொடர்பு கூட முடியல. இந்த 20 பேர் சேஃபாக இருந்தாங்களே அவங்களோட மட்டும் நம்ம தொடர்பு கொண்டோம். அவங்களோட கனெக்ஷன் இப்போ கட் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே கரண்ட் இல்லை. எந்த இப்போ அடிப்படை வசதிகள் அங்கே எதுவுமே இப்போ இல்லை. அதனால் அவங்கள்ட்ட இப்போ நம்ம தொடர்பு கொள்ள முடியல. நாங்களே எங்கள் அண்ணனும் இல்லை, நம்ம எல்லார் ஃபேமிலிக்கும் ஃபேமிலி இப்போ எப்படி இருக்கோ அதே நிலமா தான் இப்போ நாங்களும் இருக்கோம். எல்லோரும் பதில் சொல்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். இருந்தாலும் இப்போ எங்களுக்கே எந்த அப்டேட்டும் இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணனை பற்றின தகவல் இப்போ எல்லாம் அதே கவலை கடத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு தகவல் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பார்க்குறோம். இல்லை, அரசு சைட்லேருந்து நம்மளுக்கு காலையிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. இப்போது வட்டாட்சியர் ஆகட்டும், இல்லை பாண்டிச்சேரி கலெக்டர் ஆகட்டும், இல்லை நம்ம ஒரு கலெக்டர் ஆகட்டும், ஏன்னா நம்மளுக்கு வந்து கும்பகோணத்தில் மட்டும் இல்லை, ஓவரால் தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுக்கு ஆள் போயிருக்காங்க. அதனால் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களும் அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணி புஷ் பண்ணுறேன்னு இருக்காங்க. அவங்க கொடுக்குற புஷ் நல்ல விதமாக அணையணும், எல்லோரும் உயிரோட வரணும் தான் நம்மளுக்கு ஒரே ஆசை கூட. இந்த 20 பேர் மாதிரி அவங்களும் சேஃபாக இருப்பாங்க நம்மளும் நம்புவோம். எல்லாரும் குடும்பம் நம்மள மாதிரி வருத்தமாக இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் நம்மளால் இப்போதைக்கு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இப்போ நம்மள்ட்ட பதில் இல்லை. பதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் தைரியமாக இருங்க. இப்போதைக்கு என்னால் சொல்ல முடிஞ்சது தான். எங்கள் குடும்பமும் வருத்தத்தில் தான் இருக்குது. எல்லோரும் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக வீடு திரும்புவாங்க நம்புவோம்.